எல்லாருக்கும் வணக்கங்க. பணியாரத்துல காரம் இனிப்புன்னு அசத்தலான 2 வகை இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா சிறுதானிய வகையான வெள்ளைச்சோளத்துல அருமையான கார பணியாரத்தை நமக்கு தெரிஞ்ச தேனியை சேர்ந்த பணியாரத்தை போடுறதுல ஃபேமஸான ஒரு டீ கடை மாஸ்டர் சொன்ன செய்முறையில வெள்ளைச்சோள பணியாரத்தை அம்மா செஞ்சு தரதை தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 300 பேருக்கு மேல மாஸ்டர் செய்யறத எளிமையா நம்ம வீட்டுல 30 பேருக்கு செய்யற அளவுக்கு அளவு முறையும் கூடவே தொட்டுக்க தரமான பூண்டு கார சட்னியும் செஞ்சு ருசிக்கலாம் வாங்க. சோளமா எவ்வளோ இருக்குது அதில்? இது வந்து 400 கிராம் இருக்கு. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அது? 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஒரு 100 உளுந்து 400 கிராம் 100 உளுந்து வெந்தயம் 400 கிராமுக்கு 100 உளுந்து கொஞ்சம் வெந்தயம் எண்ணி பார்த்தா 100 இருக்குமா? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு நினைக்கிறேன். இது 2 மணி நேரம் ஊற. அவ்வளோதான், 2 மணி நேரம் ஊற வைக்க தயாராக உள்ளது. 2 hours later. நல்லா ஊறிச்சா? இது கிரைண்டர்ல இருந்தா ஒன்றும் நல்லா இருக்குமா அரைச்சா? கம்பி பதத்துக்கு வந்துச்சா? கம்பி போதுமா? தோசை மாவு பதத்துக்கு வந்துச்சு. ரெண்டாவது ஈடுக்கான இப்போ இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வைப்பீங்களா? வெளியில வச்சா காலையில் எவ்வளோ புளிச்சிடும். ஒரு நாள் நைட்டு நல்லா புளிச்சதுக்கப்புறம் நாளைக்கு பணியாரத்துக்கு மாவு தயாராகிடும். Later that night. மாவு தயாராகிடுச்சு. உப்பு போட்டிருக்கீங்களா? நேற்று அரைச்சல. ஆமாம், அது நல்லா புளிச்சிருக்கு. அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் போடணும்ல. ஆமாம், தாளித்துக்குள்ள எண்ணெய் லைட்டாக தான் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா இதில் வர நம்ம எண்ணெய் ஊற்றுவோம்ல. ஆமாம், இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிக்கும். இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகா வதக்கி அந்த மாவில் போடணுமா? ஆமாம். இது பார்க்க ஏதோ இந்த ரோட்டு கடைகள் எல்லாம் கல்லில் ஆம்லேட் போடுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. அந்த போடுவாங்க வெங்காயம் மாதிரி இருக்கு பாரு. இப்போ கூட என்ன கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெங்காயம் என்ன பக்கலை கொஞ்சம் போடும். வதங்கி போட்டால் வெங்காய வாசனை வராது, பச்சை வாசனை வராது. வதங்கி போட்டோம் இதில் சேர்த்துக்கலாம். கலந்துக்கும். பணியார கடாய். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும்.
நெய்யில் வந்து பணியாரம் நீச்சல் அடிக்குது. கீ ஸ்விம்மிங் பூல் எப்படி இது பார்க்குறீங்களா? தரமாக இருக்குது. இந்த வாசனை இருக்குல்ல, இந்த நெய் வாசனை எல்லாரும் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க. நெய்ல சமைக்கும் போது எங்க தொலைவுல இருந்தாலும் அந்த வாசனை என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாசனை வேற லெவல்ல இருக்கு. பணியாரத்துக்கான வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து பூண்டு கார சட்னிக்கு போலாம். பூண்டு, காஞ்ச மிளகாய், தக்காளி. இந்த சட்னிக்கு எதனா பேர் இருக்குதா? பூண்டு சட்னி. உப்பு. சட்னி முடிஞ்சிச்சா? தாளிச்சா ரெடி ஆயிடும். ஓ, இப்போ தாளிக்கணுமா? ஆமா. அந்த மூடியை மட்டும் அப்படியே வச்சுட்டு, இந்த மூடியில் இருக்கிறத நான் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். கடுகு பொரியுது. சட்னி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சமா தொட்டு சாப்பிடணும். கொஞ்சமா கார சட்னியை விரும்பி சாப்பிட்றவங்ககிட்ட கேளுங்க, அது எவ்வளோ சாப்பிடுவாங்கன்ட்டு. சாம்பார் மாதிரி சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. செவச்சவன்னு பார்க்கவே தரமா இருக்கு. இது கூட பணியாரம் இல்லை, கடிகாரத்தை கூட வச்சு சாப்பிடலாம். இல்ல, இந்த மாதிரி ஒரு சட்னி இருக்குதுன்னா கடிகாரத்தை கூட உருக்கி சாப்பிடலாம். டெடிகேட்டட் டு ஆல் கார சட்னி லவர்ஸ். சட்னி முடிஞ்சிச்சு. சூப்பர். தரமா வந்திருக்கிற பணியார சட்னி, தரமா வந்திருக்கிற பணியாரத்தோட பூண்டு கார சட்னி. பூண்டு கார சட்னி. இந்த பூண்டுடைய ஃப்ளேவரு, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த வெங்காயம், இந்த முருங்குன்னு இதெல்லாம் இந்த ஒரு டேஸ்ட்டே தனி. அந்த வெள்ளைச்சோளத்தோடைய டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியுதா? அரிசி மாவுல கொஞ்சம் அந்த டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதனால அரிசி மாவு தான் பண்ணியிருக்கோம். இதில் செய்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா முருங்குன்னு நல்லாயிருக்கும். ஆமாம், சும்மா சொல்லக்கூடாதுங்க, பணியாரம்னாலே சிறப்பு தான். அதுலேயும் அந்த வெள்ளைச்சோளத்தோட டேஸ்ட்டு வேற லெவல். 1 2 3 4ன்னு கணக்கே இல்லாமல் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட். மறக்காம உங்க வீட்லயும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. அதோட மறக்காம நம்ம வீட்டு குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்மா கைமணத்துல வீட்டு குக்கிங்கோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.